வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். கடந்த மார்ச் 6ஆம் தேதி மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் காலனியிலேருந்து சிவகங்கை மாவட்டம் இங்கேருந்து ஒரு தலித் இளைஞர் 26 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞர், அவருடைய பெயர் ஆகாஷ். அவரை காவல்துறையினர் ஒரு தகராறு கேஸில் அவரை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு போன அந்த நபர் கடைசியில் அவர் ஹாஸ்பிட்டலில் கால் உடைப்பட்ட நிலையில் கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கேயே இறந்து விடுகிறார். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை அவர் கடைசியாக கொடுத்த அந்த வாக்குமூலத்தில் அவரை கண்ணை கட்டி சாக்கு வச்சு கல்லை வச்சு அவருடைய காலை உடைச்சிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயங்களையெல்லாம் அவருடைய டையிங் டெக்ளரேஷனில் அதை தெரிவித்திருக்கிறார். ஸோ இது திட்டமிட்ட ஒரு கொலைதான் அப்படின்றது தான் அவங்களுடைய பெற்றோர் சொல்லுகின்ற விஷயம். ஆகவே அவங்க ஆகாஷோடைய பாடியை நாங்கள் மார்ச்சுவரியிலேருந்து வாங்க மாட்டோம். எங்களுக்கு காவலர்களை, இதில் சம்மந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வைத்து இன்னும் அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 6ஆம் தேதி கைது பண்ணுறாங்க, 8ஆம் தேதி அவர் இறந்து விடுகிறார். இதுவரைக்கும் அந்த பாடியை அவங்க வாங்காமல் அந்த போராட்டம் என்பது இந்த பகுதியில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடந்துச்சு இந்த கேஸில், ஆகாஷுடைய கேஸில்? அவரை எந்த சம்பவத்துக்காக அவர் மீது ஒரு வழக்கு போட்டு அவரை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க? உங்களுக்கு எப்போ தெரியும் இந்த மாதிரி அவர் கால் உடைப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார், இந்த மாதிரி அவருக்கு இவ்வளவு மோசமான ஒரு நிலை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரியும்? இது இந்த பையன் சின்ன தகராறு பண்ணிவிட்டு அதோட வெளியில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்துடுறான். வந்த உடனே எனக்கு மறுநாள் காலையில், இது நைட்டு நடந்தது. மறுநாள் காலையில் எங்களை வீட்டுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்த உடனே நான் அப்போ பிரியாணி கடைக்கு ஜாமான் வாங்க போயிடுறேன். எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட போலீஸ் ஆகாஷ் எங்கே, உங்கள் பையன் எங்கேன்னு கேட்குறாங்க. அதாவது குகன் எஸ்ஏ, சார்பு ஆய்வாளர் குமரவேல் பாண்டியன் மற்றும் 2-3 போலீஸ் வந்திருக்காங்க. நின்று கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே நான் என்னம்மான்னு கேட்டேன். அதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. சரி இருப்பா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு உடனே திரும்பி வரும்போது எஸ்ஐ குகன் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கே அப்படின்னு கேட்டாப்புல. நான் வந்துடுறேன் சார், வீட்டுக்கு தான் சார் வரேன் அப்படின்றது. இல்லை நீ இரு, நான் அங்கேயே வந்துடுறேன். இல்லை சார், நான் வீட்டுக்கு வரேன். அவர் இந்த குமரவேல் இது சார்பாயில் ரொம்ப தரக்குறைவாக ஜாதியை சொல்லி அந்த மாதிரி இந்த மாதிரி திட்டுறாராம். நான் வந்துடுறேன் சார், வந்த உடனே அதுக்கு பிறகு நான் வரேன் சார்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் கேட்கல. அவர் கேட்காம இருக்கும், நீ அங்கேயே நில்லுங்க அப்படின்ட்டு நீ ரயில்வே கேட்டுக்கு ரயில்வே கேட்டில் என்னை கூட்டிக்கிட்டு நேராக ஸ்டேஷன் போயிட்டார். ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என்னை போய் உட்கார வச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் சென்று குமரவேல் பாண்டியன் என் ஒய்ஃபை ஏற்றிக்கிட்டு ஸ்டேஷன் கூட்டி வராங்க. வரையிலேயே தகாத முறையிலேயே பேசியிருக்காரு, ஜாதியை பற்றி திட்டியிருக்காரு. திட்டி அதோட ஒன்று அங்கே அடைச்சிட்டாங்க. உங்கள் பிள்ளையை ஒப்படைக்கணும் அப்படி. அதுக்கு நான் சொன்னேன், சார் 2 பேர்த்தையும் இங்கே கொண்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி சார் பிள்ளையை ஒப்படைக்க முடியும்? எங்கள் வீட்டுக்காரம்மா அனுப்பிவிடுங்க, நான் ஃப்ரெண்டுகள்கிட்ட அப்புறம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி போன்ட்டு எந்திரிச்சு அடிக்க ஓடியிருக்காரு. அங்கே ஸ்டேஷன்லேயே அடிக்க ஓடியிருக்காரு. நான் அந்த பக்கம் கம்ப்யூட்டர் செக்ஷனில் உட்காந்துருந்தேன். அதுக்கு பிறகு இவங்களை அனுப்பி விட்டாங்க. அனுப்பிவிட்டு அவங்க போய் ஃப்ரெண்டுகள்கிட்டலாம் அங்கிட்டு கிட்டமாக கேட்டிருக்காங்க, கிடைக்கல. நானும் உள்ளேயே உட்காந்துருக்கேன். உள்ளே இந்த இடைக்காற்று கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு அங்கே ஸ்டேஷனில். அந்த பசங்களை பூரா உட்கார வச்சு திருப்பி இந்த இடத்துல ஏற்றி விட்டு என்னை எதுவுமே கண்டுக்கிறவே கிடையாது. மணி ஒரு 8:30 மணி இருக்கும். 8:30 மணி இருக்கும்போது ஆகாஷும் குணாவும் ஒன்றா சேர்ந்து வெளியில் தப்பிச்சு போகணுன்னு தான் சொன்னாங்கல்ல. அவங்க குணாவை மட்டும் பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்த உடனே நான் எந்திரிச்சு ஓடி போய் வரும்போதே லைட் ஆஃப் ஆகிடுச்சு. 2 ஸ்டெப்பு படிக்கட்டு ஏறும்போது லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆன உடனே நான் அந்த இதில் பார்த்துட்டேன், அந்த லைட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னால் பார்த்துட்டேன். அப்போ ஆகாஷ் குணா எங்கே ஆகாஷ் அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு போலீஸ்காரங்க வர வந்துட்டாங்க இருட்டில். நீ அதெல்லாம் ஆகாஷை பற்றி கேட்கக்கூடாது, தள்ளு அப்படின்னு தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட உடனே நான் அங்கிட்டு போய் நின்றுட்டேன். அப்புறம் குணாவை போலீஸ் எதுவும் பேச உடனே மறைச்சிக்கிட்டாங்க. மறைச்சிக்கிறவங்க நான் அப்படியே ஒரு 9:30 மணி எழுதி இருந்தேன். 9:30 மணி இருந்தவொடனே என்கிட்ட எழுதி வாங்கிட்டு ஆகாஷ் கிடச்சியா நீ போவேன் சார். ஆகாஷ் எங்கே இருக்கான்னு கேட்டதுக்கு ஒருத்தர் பதிலே சொல்லவே கிடையாது. நான் அதோட வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நான் எப்பயும் போல் எங்கேயாச்சும் பக்கத்தில் ஸ்டேஷனில் கொண்டு இருப்பாங்க, இல்லாட்ட சிவகங்கை சைடு இதில் கொண்டு இருப்பாங்க. நான் அதோடு விட்டுட்டேன். சரி அப்புறம் காலையில் கேட்டுக்கிறோம்ட்டு வீட்டில் இருந்துட்டு மறுநாள் எப்பயும் போல் கடை திறக்கிறேன். கடை திறக்கும் போது ஒரு 11:30 மணி இருக்கும். அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தோடனே, சார் இது அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே, நான் சிவகங்கை ஜெயிலுக்கு தான் கூட்டி போவாங்க.
சரி இப்போ ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு ஒரு 15 நாள் தானே அங்கிட்டு பெயில் எடுத்துருவோம் அப்படின்ட்டு, இல்லை சார் நான் பேச முடியாது, நான் வர முடியாது, என் ஒய்ஃப் நம்பர் வேறு என் ஒய்ஃப் நம்பருக்கு கொடுத்து என் ஒய்ஃப் நம்பர் பேசியிருக்காங்க. பேசின உடனே உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து சிவகங்கை வந்துடுங்க அப்படின்னோடனே அது நினச்சிச்சு ஜெயிலுக்கு தேவை அப்படின்ட்டு அதுவும் நினச்சிருச்சு அசால்ட்டாக. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று திருப்பி அந்த நம்பருக்கே அடிச்சிருக்கு. அடித்த உடனே சிவகங்கைக்கு போக வேணாமா நீ டிவி நியூஸை வந்து பார்த்துருக்கோம். கால் உடஞ்சது தெரிஞ்ச உடனே போய் ட்ரெஸ்ஸை கொண்டு போகாமல் சிவகங்கைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது திருப்பி உங்கள் பையனை இங்கே மானாமரம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டான், நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த உங்களுக்கு ஃபோன் பண்ணி துணி எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? எதுக்காக மாற்று துணி கொண்டு வர சொல்கிறாங்க? நாங்கள் ஜெயிலுக்கு கொண்டு போகிறோம், அதனால் அவனுக்கு ட்ரெஸ்ஸு வேணும் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அவனை வந்து சிவகங்கை ஜிஹெச்சில் தான் வச்சுருக்கோன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க, டிவிலையும் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லை நாங்கள் மானாமதுரை ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கோம், நாங்கள் மதுரை ஜெயில் கொண்டு போகிறோம், அதனால் நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. திருப்பி எங்கள் அண்ணன்கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டேன், அங்கே ஸ்டேஷனில் யாருமே இல்லைப்பான்னு சொல்லி எங்கள் அண்ணன் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சு, நாங்கள் வந்து அவங்க பையனை மதுரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறோம், அதனால் நாங்கள் திருப்போணம் தாண்டி போயிட்டோம், நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன், அவங்களும் ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுத்தோன்னு நாங்கள் மதுரை போயிட்டோம். மதுரை போயிட்டு மாட்டுத்தாவணியில் இறங்கிட்டு ஃபோன் பண்ணேன் எந்த ஜிஹெச்சுன்னு. அப்போ அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 1:30க்கெலாம் அங்கே போயிட்டோம். போயிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் சரவணன், அவர் பேர் போலீஸு. அவருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் இருங்க நாங்கள் எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும், ஓயாமல் ஃபோன் பண்ணாதீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. சரின்னு இருந்துட்டு அப்புறம் திருப்பி ஒரு 3 மணிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி சார் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இல்லை கொஞ்சம் நேரம் இருங்க, நாங்கள் எக்ஸ்ரேயில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினச்சி சொன்னேன். இல்லை மறக்கலை, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி வரவே இல்லை. ஒரு 4 மணிக்கு வந்தார், வந்து ஒரு கைலியை மட்டும் வாங்கிட்டு இருங்க இங்கேயே இருங்கன்ட்டு திருப்பி உள்ளே போயிட்டாங்க. திருப்பி ஒரு 5:30க்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்தா பிள்ளை ஸ்ட்ரெச்சரில் தான் இருந்தேன். ஸோ 11 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் வந்து நீங்கள் 1:30 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டீங்க மதுரைக்கு. ஆனால் பையனை பார்த்தது வந்து 5:30 மணிக்கு தான். அது வரைக்கும் நீங்கள் வந்து காத்துட்டு இருந்தீங்க. பெட்டுலாம் கிடையாது, பெட்லாம் கிடையாது, ஸ்ட்ரெச்சர்லேயே வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகுதே வந்து பெட்டில் மாற்றி அதுவும் மூளையில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. மூளையில் கொண்டு போய் இந்த பிள்ளைய வந்து 5:30 மணிக்கு தான் விட்டுருக்காங்க. அவங்க அம்மா 5:30 மணிக்கு விட்டு அதுக்கு பிறகுதே வந்து அவங்க அம்மாட்ட பேசியிருக்கான். என்ன சொன்னாமா அவங்க பையன் நீங்கள் அவனை பார்க்கும்போது? அவனை பார்த்த உடனே நான் அழுதேன், நானும் என் குழந்தை வைப்போம் அழுதேன். எங்கள் பாப்பா 3 பேர் போயிருந்தோம், அழுதோம். அதோட அவனும் அழுதுட்டு அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அழுகாதீங்கம்மா அம்மாவும் அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு என் குழந்தை வைப்புன்னு சொல்லிட்டு அழுக வேண்டான்னு சொன்னேன். அதோட திருப்பி அவங்க தள்ளுங்க, இங்கே தள்ளிக்கோங்க, நாங்கள் பெட்டு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு பெட்டில் மாற்றினாங்க. 2 பெட்டு இடையில இருந்துச்சு, அதையும் தாண்டி மூலையில் கொண்டு போய் போட்டாங்க. அதோட திருப்பி குனிஞ்சிட்டு கேட்டேன், எப்படிப்பா கால் உடஞ்சிச்சின்னு கேட்டேன். என்னை காலை கீழே ஒரு கல் வச்சு அதுக்கு மேலே காலை வச்சு அதுக்கு மேலே ஒரு கல் வச்சு என்னை உடச்சிட்டாங்கம்மா, எலும்பு உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு அழுதோன்னு நானும் அழுதேன். அழுதோடனே ஏப்பா இப்படி மூச்சு திணறல் வருது அப்படின்னு சொன்னேன். நான் டாக்டர்கிட்ட சொன்னேம்மா, காலுக்கு பார்த்துட்டு அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னாங்கம்மான்னு சொன்னேன். அப்போ இங்கே இருக்க அந்த போலீஸ்கார்ட்டையும் சொல்கிறேன், ஆனால் என் பையனுக்கு மூச்சு திணறல் மாதிரி வருதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் டாக்டர் சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க, எங்களை வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திருப்பி பையன்கிட்ட கேட்டேன், சாப்பிட்டியாப்பான்னு. சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்லன்னு. இல்லைம்மா ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கலன்னு சொன்னேன். இப்போ என்னப்பா வேணும்னு சொன்னேன். அப்போ ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்கம்மான்னு சொன்னேன். போயிட்டு அதோட போலீஸ்காரவங்க சொன்னாங்க, தலாணி கப்பு எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் நான் போயிட்டு ஃப்ரைட் ரைஸு ஒரு ஆம்லேட் வாங்கிட்டு தலாணி கப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அவன் தூங்குறேன், அவனை டிஸ்டர்ப் பண்ணாங்க, நீங்கள் வச்சுட்டு நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. அப்போ தம்பி தூங்கலை, முழிச்சு பார்த்தேன். அப்போ இல்லைண்ணே அவன் தூங்கலை, முழிச்சு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் கொடுத்தேன். கொடுத்த உடனேயும் திருப்பி அம்மா நீங்கள் என் கூட இருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. இல்லைண்ணே எங்கள் அம்மா தானே, என் கூட இருக்கட்டும்ண்ணே அப்படின்னு சொல்லி என் பையனும் கேட்டேன். அதெல்லாம் இருக்கக்கூடாது, எங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது யாரும் இருக்கக்கூடாது, வெளில போச்சொல்லு அப்படி சொல்லிட்டு எங்களை அங்கே இதில் கேமராவில் எங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, எங்களை தான் சத்தம் போடுவாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு எங்களை போக சொல்லிட்டாங்க. அதோடு திருப்பி எனக்கு சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரியல சார். கையில் காசு கொடுத்துட்டு திருப்பி கையில் ஏதாவது வாங்கி அந்த பேஸ்ட் இதுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க.
அதை வாங்கிட்டு போகாமல் இருக்கவும் கையில் ஒரு 300 கையில் கொடுத்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் பாக்கெட்டில். வாங்கி வச்சுட்டு இப்படி கொசு கடிக்குது மூலையில் போட்டிருக்காங்களேப்பான்னு சொல்லிட்டு அழுதேன். இல்லைம்மா நீங்கள் போர்வை எடுத்துகிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னேன். அதோட சரின்னு எங்களை ஈர்க்க விடலை போக சொல்லிட்டாங்க. அதோட வந்துப்போம். அப்புறம் மறுபடியும் எப்போ பார்த்தீங்க நீங்கள்? திருப்பி காலையில் சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. எங்கள் குழந்தை வைப்புக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. திருப்பி அப்போயே நான் அந்த சரவணன் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். இல்லை அவங்க பையன் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்க, நான் வீட்டில் இருக்கேன், நான் 8 மணிக்கு மேலே வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நாங்கள் இடையிலே போய்கிட்டு இருக்கையிலே இங்கே டிஎஸ்பி ஆஃபீஸ்கிட்டே வந்து எங்களை மறைச்சி எங்கள் வீட்டுக்கார்ட்ட காசு கொடுத்தாங்க 500 கட்டு. அந்த ஐநூறு தலைவோட தாள் இருக்கான் வந்து டிஎஸ்பி வந்து கொடுத்தாரு. எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன். உங்கள் பையன் சீரியஸாக இருக்கான் அப்படின்னு. என் தம்பிகிட்ட கொடுத்தாங்க. என் தம்பி வாங்க மாட்டேன்ட்டாப்புல. அதுக்கு பிறகு ஏன்ட்ட நானும் வாங்க மாட்டேன் சார், உண்மையாக சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு கேட்டேன். இல்லை 500 கட்டு அது இப்படி. ஆமாம் 500 கட்டு. எதுக்காக இது செலவுக்கு வச்சுக்கோங்க, உங்கள் பையன் சீரியஸாக இருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் இறந்துட்டு அவர் நல்லா தெரியும் எனக்கு. அதையும் உண்மையை என்கிட்ட சொல்லவே கிடையாது. அதோடு நான் 5 வாங்கலை, எதுவுமே வாங்கலை. அந்த அந்த தாளை வாங்கலை. நான் டக்குன்னு என் காரை எடுத்து நான் தான் ஓட்டிகிட்டு போகிறேன். போய்கிட்டு இருக்கையிலே வந்து திருப்போணம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபோன் வருது, இறந்துட்டோம்னு சொல்லி. என் தம்பிக்கு வந்து அவன் சொன்னோன்னே நாங்கள் வண்டியை நிப்பாட்டிவிட்டு ரோட்டில் படுத்து உருட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். போகிற வர வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடையது. எல்லாம் ஒடியாந்து பார்த்தாங்க, ஒன்றும் இல்லைண்ணே பையன் இருந்தானா, அதனால் ஒரு மாதிரி ஏதாவது வண்டி என்ன ஓட்ட வேணாம் அப்படின்ட்டு இழுக்கிறாங்க. இல்லைண்ணே நான் இப்போ கொஞ்சம் சரியாயிட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் உயிர் இருக்குது நீங்கள் போங்க அப்படின்றோன்னா ரிங்கு ரோடை ஒட்டி போயிட்டோம். ரிங்கு ரோடை போய்ட்டோன்னா ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் இருக்குது, நம்பர்லாம் இருக்குது. நீங்கள் ஆகாஷ் அப்பாவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார் ஆகாஷ் அப்பா. ஆகாஷ் இறந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போதே நான் நம்பினேன். அவ்வளோ வண்டி ஓட்டமுள்ள அங்கனையும் போய் படுத்து உருண்டு அழுகிறேன். எல்லோரும் ரோட்டில் உட்காந்து வண்டிகளில் உட்காந்து அழுதுட்டு கரெக்டாக அந்த ஃபோன் வந்தது 8:09 வந்துச்சு. 8:09 அதோடு போயிட்டோம். போன உடனே ஒரு 8:30 மணிக்கு அங்கே போயிட்டோம். 8:09 ஃபோன் வந்துச்சு. 8:30 மணிக்கு நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா எங்களை வந்து 5:30 மணி காட்டவே இல்லை சார் எங்கள் பையனை. இது மறுநாள் இறந்ததுக்கு பிறகு அந்த டயத்தில் எங்களுக்கு இப்போ எங்கள் தகப்பன் தாய்க்கு கூட என் பையனே காட்டவே கிடையாது. அப்புறம் மேஸ்டரை வச்சு போய் நாங்கள் போய் பார்த்தோன்னா ஃப்ரீசரில் இருந்தால் இழுத்து பார்த்த உடனே அப்படியே தூங்கினது மாதிரியே இருந்தான். பார்த்து கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து போட்டு அழுகிறோம். அழுதுட்டு அதோடு போய்ட்டு அவர் சரித்து அவர் ஒரு லெட்டர் கொடுத்து திருப்பி வந்து பிள்ளைய இப்போ தூக்கி பார்த்து எல்லாருமே அழுதான் சார். அதுக்கு பிறகு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் மறுநாள் தெரிஞ்சுதான் சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதோடு வச்சுட்டாங்க சார். அதோடு வந்து என் பையனுக்கு வந்து நீதி கிடைக்கணும். இது வரைக்கும் போராட்டம், இந்த நிமிஷத்து வரைக்கும் நீதி கிடைக்கணும் எங்களுக்கு. அவங்கள வந்து சிறைப்படுத்தணும், கைது பண்ணணும், நிரந்தர வேலை நீக்கம் பண்ணணும். அதுதான் சார் எங்களுடைய இது. இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து எப்போ ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க? உங்கள் பையன் உங்ககிட்ட சொன்னார் இல்லையா இந்த மாதிரி? சிவகங்கை தான் மதுரை கொண்டு போனாங்க. சிவகங்கையில் பண்ணிட்டு உண்மையை சொன்ன உடனே இவங்க ஊரா பயந்துட்டாங்க. சரி உண்மையை சொல்லிவிட்டான் அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட்டே போனதுலேருந்து பண்ணவே இல்லை சார். ஆனால் ரத்தம் அப்படியே போய்கிட்டே இருக்குது சார். அந்த காலை எடுத்து பார்க்குறேன், சும்மா அப்படியே ரப்பர் மாதிரி வளையுது சார். ரொம்ப கஷ்டமாக போச்சு பார்க்கும்போது. அது அவன் உயிரோடு இருந்தாலுமே அந்த காலை எடுக்கிறது மாதிரியே இருக்கும் சார். ஆமாம், அந்த உயிரோடு இருந்தாலுமே அந்த காலை எடுக்கிறது மாதிரி தான் வந்துடும். ஆமாம், அதனாலவே என்னமோ தெரியல அப்படி பண்ணிட்டாங்க சார். ஆனால் ஒன்றுமே கிடையாது சார், ட்ரீட்மெண்ட்டே கிடையாது சார். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமையே போட்டாங்க சார். அங்கே கேமராவுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணலை. ஸ்ட்ரெச்சர்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சார் போடுவாங்களா சார் யாராச்சும்? ஒரு எக்ஸ்ரே எதுவுமே எடுக்கலை சார். சும்மா சொல்லிக்கிட்டே உங்களை வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது எல்லாமே திட்டம் போட்டு தான். அதில் வந்து இது சரவணன், நீ ஒரு 3 காளீஸ்வரன் போலீஸு ஒரு எஸ்ஏ வந்து அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல். அவர் பாவம் எதுவுமே பேசலையா, பேசாமல் கீழே குடிச்சிட்டு இந்த பிள்ளையை பார்க்க இந்த பிள்ளை பார்த்தோன்னா அது தலையை அவர் கீழே குடிச்சிக்கிட்டு இருக்க இந்த வேலையாகவே பார்த்துக்கிட்டு இருக்கார் அந்த எஸ்ஏ பாவம். அவர் மேலே வந்து தப்பு கிடையாது. செக்யூரிட்டி வந்து எங்களை வந்து இவங்க தான் அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, இப்படின்னு சொல்கிறாரு. அந்த செக்யூரிட்டி வந்து எங்களை போங்கக்கான்னு சொல்கிறாரு. நான் அதை பார்த்த உடனே சரிப்பா விடு அவங்க பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் திருப்பி இப்படி ஒரு நாடகம் திருப்பி நாங்கள் பார்த்துட்டு இருக்கையிலே அப்புறம் அவங்க அம்மா தான் பார்த்துட்டு போட்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி போச்சலுன்னு அவங்கள வச்சு எங்களை வெளில அனுப்புகிறாங்க. ஸோ உங்ககிட்ட நீங்கள்
இந்த டிமாண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, கைது பண்ணணும், இதில் சம்மந்தப்பட்ட காவலர்களை கைது பண்ணணுன்னு, அரசாங்க தரப்புலேருந்து யார் வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறோன்ற உத்தரவாதத்தை கொடுத்தாங்களா, இல்லை உங்ககிட்ட வந்து என்ன வேண்டுகோளை வைக்கிறாங்க? சார் இது பிடிக்கிறதாவது அது வந்து எப்படின்னா கைது பண்ணுறதை பற்றியே ஒன்றும் பேசலை சார். அவங்க வந்து எஸ்சி எஸ்டி வழக்கு போட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து நிவாரணம் வந்து உதவுனாங்க. திமுகவில் வந்து காசு கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம்ட்டோம். அது அவங்க கட்சிக்காரங்க வந்து காசு கொடுத்தா நாங்கள் வாங்கலை. அதுக்கு பிறகு வந்து எனக்கு சார் ஆர்டிஓ வந்தாங்க. முதல்ல வந்து போலீஸ் உங்ககிட்ட காசு கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக. அதை நீங்கள் வாங்க மறுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் கட்சிக்காரங்க தனியாக வந்து காசு கொடுக்குறாங்களா? ஆமாம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கலை. அதுக்கு பிறகு கலெக்டரு, அமைச்சர் பெரியகருப்பண்ண அவர், ஆர்டிஓ எல்லாருமே வந்திருந்தாங்க வீட்டுக்கு. வந்து இது வந்து ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த பாண்டில் வந்து நான் பாண்டெல்லாம் பார்க்கல, அது ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இது எங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற உடனே அதுக்கு வந்து கலெக்டர் மேடம் சொன்னாங்க, நீ இந்த பாண்டு வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டிக்காக வந்து ஒதுக்கப்பட்டது, இதை நீங்கள் வாங்கிட்டே ஆகணும், நீங்கள் வாங்காட்டினா எங்கள் மேலே டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற உடனே இங்கே நின்ற ஆளுக்கு பூரா வாங்கிக்கங்கப்பா அப்படின்ட்டு சொன்ன உடனே அதுக்கு பிறகு பாப்பா தான் வாங்குச்சு. அதோடு அதுக்கு பிறகு மறுநாள் வந்து இது லாக்அப் டெத்துக்கு ஒரு 7.5 லட்ச ரூபா செக்காக கொடுத்தாங்க. அவ்வளோதான் சார். அதாவது எஸ்சி எஸ்டி வழக்குக்கு மாற்றிட்டாவே முதல் தவணையாக ஒரு 6 லட்ச ரூபாயிலிருந்து 7.5 லட்ச ரூபா வரைய கொடுக்கணுன்றது இருக்குது. அந்த விதம் வந்து தானே கொடுத்தாங்களே ஒழிய, மற்றபடி இந்த கோரிக்கை குற்றவாளிகளை கைது பண்ணுறதுலையோ அவங்களை சிறைப்படுத்துறதுல எந்த விதமான முனைப்பும் காட்டலாம். இங்கே கலெக்டர் வந்தாங்க, அமைச்சர் பெரியகருப்பன் வந்தார், ஆர்டிஓ வந்தாங்க, எல்லாருமே இங்கே தொகுதி எம்எல்ஏ வந்தாங்க. எல்லார்ட்டையுமே வலியுறுத்தி இருக்கோம், துறை சார்ந்த எஸ்பிட்டையும் வலியுறுத்தி இருக்கோம், குற்றவாளிகளை கைது பண்ணுங்க அப்படின்னா. எங்கிட்ட வந்து கைது பண்ண சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. உடலை வாங்குங்க, உடல் அழியிரும், இதாயிரும் அப்படின்ட்டு எங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா. குற்றவாளிகள் சம்மன் முதல் தவணையில் சிபிசிஐடி விசாரணையில் சம்மன் கொடுத்தா தலைமறைவாயிருக்காங்க. நேற்று என்னமோ ஒரு சம்மன் கொடுத்ததில் ஆஜரான மாதிரி பத்திரிகை செய்தி சொல்லியிருக்காங்க. அப்போ குற்றவாளிகளை 17 நாளாகியும் கைது பண்ணலாம். இந்த மக்கள் தெருவில் ரோட்டில் நின்று போராடிக்கிருக்காங்க. இந்த சமூகம் தொடர்ச்சியாக அவமதிக்கப்படுது. இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த 6 காவலர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு முதல்ல ஆகாஷுடைய மரணம் அப்படின்றது சந்தேகத்துக்குரிய மரணம் அப்படின்னு தான் முதல்ல வழக்கு பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துடைய தலையீடுக்கு பிறகு அது வந்து மர்டர் கேஸாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றமே கொலைந்து ஏற்றுக்கொண்டிருக்கு. ஆமாம், நீதிமன்றமே இதில் வந்து சந்தேகத்துக்குரிய பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகாஷுடைய கால் எப்படி உடைந்தது அப்படின்றதுக்கு வந்து நீதிமன்றத்தில் அரசாங்க வக்கீல் சொல்லியிருக்கக்கூடிய வாதம் என்னன்னா, அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது அவர் ஓடி பிரிட்ஜு மேலேருந்து குதிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 அடி உயரம் 40 அடிக்கு மேலேயே இருக்கும். 40 அடி உயரத்துலேருந்து குதிச்சுட்டாருன்னு பொய் சொல்கிறாங்க. பொய் சொல்லியிருக்காங்க அந்த என் பையன்ட்ட. அதையும் சொல்லிட்டான் என் பையன், இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை அவன் சொல்லவே மாட்டேன்ட்டான். அதை கடைசியில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே மேஜிஸ்ட்ரேட் அம்மாட்ட வந்து கரெக்டாக சொல்லிட்டாப்புல. சொன்ன உடனே நாங்கள் சொன்னதையும் அந்த மேஜிஸ்ட்ரேட் அம்மா சொன்னதையும் வச்சு தான் சார் இந்த கேஸ். இப்போ அதாவது ஆகாஷுடைய வாக்குமூலம் ப்ளஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெண்டும் கொலைன்றது நிரூபிக்கப்பட்டுச்சு. அதை நீதிமன்றமே கொலைன்று ஏற்றுக்கொண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலை வழக்காக மாற்றவும் சொல்லிட்டாங்க. அப்போ குற்றவாளி யார் அப்படின்றத விசாரணை செய்து கைது பண்ண வேண்டிய காவல்துறை. ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலைன்னு தெரிஞ்சாவே நீங்கள் கைது பண்ணி ரிமாண்ட் காட்டி விசாரணை பண்ணலாம், அப்புறம் கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணலாம். ஆனால் இவங்க விசாரணைன்ற பேரில் இன்றைக்கி வரைய காலதாமதப்படுத்துகிறாங்க. குற்றவாளிகளை லிஸ்ட் அவுட் பண்ணி எஃப்ஐஆரில் இன்னும் ஏற்றாமல் வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதே சிவகங்கை மாவட்டத்தில் தான் அஜித் குமாருடைய கொலையும் நடந்துச்சு. அதே மாதிரி கஸ்டோடியல் வயலன்ஸ், கஸ்டோடியல் டார்ச்சர். இந்த சம்பவம் வந்து தேசிய அளவில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு தான், அந்த ஸ்பெஷல் டீம் மூலமாக தான் வந்து இந்த அஜித் குமார் என்ற ஒரு நபரை நாங்கள் வந்து ஒரு நகை திருட்டு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணையில் இந்த நகை திருட்டு அப்படின்றது கூட வந்து ஒரு பொய்யான ஒரு புகார் அப்படின்றதும் வந்து நிரூபணமாகிருக்கிறது. அப்போ இந்த ஸ்பெஷல் டீம் இதுக்கப்புறம் கலைக்கப்பட்டு விட்டது,
மாநிலம் முழுவதும் இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம்லாம் நீங்கள் கலைச்சிருங்க அப்படின்னதுக்கு பிறகு கூட இப்போ இந்த வழக்கில் ஆகாஷுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் டீம் தான் இதுலேயும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. பல போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் வந்து இந்த சம்பவத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் 6 பேரும் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது மட்டும்தான். அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி நடக்குதா சார்? அதாவது இப்போ 6 பேர் இல்லை, 16 பேர் இந்த ஸ்பெஷல் டீமில் உள்ளது. அதில் முதல் கட்டமாக அந்த 6 பேரை அவங்க தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சஸ்பெண்ட் பண்ணவங்கள கூட கைது பண்ணலாம். அப்போ அந்த 16 பேர் ஸ்பெஷல் டீம் எப்படி யார் ஃபார்ம் பண்ணது, இதுக்கு யார் உத்தரவு போட்டது, எதுக்குமே பொறுப்பேற்கலாம். அது இந்த துறை சார்ந்த அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாகமோ பொறுப்பேற்கலாம். அந்த கொலை குற்றவாளிகளை கைது பண்ணுறதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அந்த கொலை குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கான முயற்சி தான் நடக்குது. இப்போ அஜித்குமாருடைய மரணம் நடந்ததுக்கு பிறகு இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு நடவடிக்கை துரிதமாக அரசாங்கம் எடுத்து ஏதோ ஒரு அழுத்தம் என்பது இருந்துச்சு. இந்த வழக்கில் ஆகாஷுடைய வழக்கில் ஒரு விதமான போராட்டங்கள் ஒரு விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் அரசாங்கம் ஏன் வந்து இதில் மௌனம் காக்கிறது அப்படின்னு அந்த கேள்வி இருக்குல்ல. அதான் சார், அதாவது அஜித்குமார் படுகொலைக்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் அந்த இடத்துல வந்து பார்த்தாக, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்க, அந்த அஜித்குமார் படுகொலைக்கு நீதி வேணும்னு போராடினாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனால் ஆகாஷ் படுகொலைக்கு இன்றைக்கி வரை எந்த அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் வரலாம். இவங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போனா இந்த சமூகத்தை வந்து நீங்கள் ஒரு மாதிரி அலட்சியமாக பார்க்குறீங்களான்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த தேவேந்திர குல வேளாளர்களை வந்து நீங்கள் அலட்சியமாக பார்க்குறீங்களா? அஜித்துக்கு வந்து கேட்டீங்களா, ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு கேட்டீங்களா? அது மாதிரி ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு நீதி கிடச்சிருக்கு. குற்றவாளிகள் அந்த காவலர்கள் குற்றவாளிகள்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அது மாதிரியான நீதி எங்களுக்கும் கிடைக்கணும், இந்த ஆகாஷுக்கும் கிடைக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அரசியல் கட்சிகள் ஒரு கண்ணையில் வெண்ணையும் ஒரு கண்ணையில் சுண்ணாம்பும் வைக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை தான் கடைபிடிக்கிறாங்க. இந்த அரசும் காவல்துறையும் ஒரு இரட்டை அணுகுமுறையை கடைபிடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து உங்களை பார்த்து நீங்கள் பாடியை வாங்கிக்கிங்க, பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ற அடிப்படையில் தான் பேசியிருக்கிறாரா, அல்லது உங்களோட கூட இருந்து உங்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பதற்கும் நீதி பெற்றுக் கொடுப்பதற்கும் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார்? பெரும்பாலும் உடலை வாங்கத்தான் சொல்கிறார். உடல் வாங்குறதை பற்றி சொல்லலை. கோர்ட் என்ன முடிவு பண்ணுதுன்னு பாருங்கள், அதுக்கு பிறகு ஏதாவது பார்க்கலாம் அப்படி தான். இப்போ நீங்கள் உடம்பை வாங்கிக்கிங்க அப்படி தான் சொன்னாங்க. இந்த பகுதி எம்பி எம்எல்ஏ யாராச்சும் வந்தாங்களா? எம்எல்ஏ வந்தாங்க, எம்எல்ஏ தமிழிசை அம்மா வந்தாங்க. எம்பியெல்லாம் வரல. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், மற்ற அரசியல் கட்சி அரசியல் இயக்கங்கள், கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் வந்தாங்க. ஆனால் தலைவர்கள் யாரும் இங்கே வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய லீடர் தலைவர்கள் வந்து யாரும் இந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லலாம். திருமாவளவன் வந்தார். ஆமாம், அது வந்து பட்டியல் சமூக தலைவர்கள் வந்திருக்காங்களே வழியா, ஜான் பாண்டியன் வந்தாங்க. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வரலாம். அது பட்டியல் சமூகம் இந்த பாதிப்பு வந்தோடனே அவங்களே வரக்கூடிய திருமாவளவன் தோழர் வந்தாங்க, ஜான் பாண்டியன் தலைவர் அவர் வந்தார். இது வந்து பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்டதுனால அந்த பிரதிநிதியாக வந்துட்டாங்க. அரசியல் கட்சிகள் யாரும் வந்திருக்காங்களான்னா அரசியல் கட்சிகள் தலைவர்கள் யாரும் வரல. ஸோ உங்களுடைய நிலைப்பாடு என்பது, உங்களுடைய கோரிக்கை என்பது இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது, காவல்துறை அதிகாரிகள், அந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்றது. கைது பண்ணணும், நிரந்தர பணி நீக்கம் பண்ணணும். அப்போ தான் பையன். அதாவது ஆகாஷை படுகொலை செய்தால் காவல்துறை கொலையாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்கணும். இதுதான் ஒற்றை கோரிக்கை. இது நடந்தால் நாங்கள் உடலை வாங்குவோம், இல்லைன்னா உடல் வாங்க மாட்டோம். இந்த போராட்டம் தொடரும். இது ஆகாஷுக்கு நீதி கிடைக்கலைன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிப்போம். இந்த ஏரியா ஃபுல்லாக ஓட்டு கேட்டு வர முடியாத சூழல் மாறும். எங்கள் பையன் ஃப்ரெண்டுக்குள்ளே சண்டை போட்டு அது பிரச்சனைக்கே எங்கள் 2 பேர்த்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சாங்க. இதே என் பையனை சித்திரவதை பண்ணி அவங்க காலை ஒடிச்சு அடித்து கொண்டிருக்காங்க. ஏன் அவங்க குடும்பத்தில் போய் ஏன் கைது பண்ண மாட்டுறாங்க? அவங்கள கூப்பிட்டு உள்ளே வச்சா இவங்க தன்னால் வருவாங்கல்ல, ஏன் அதை செய்ய மாட்டுறாங்க? அவங்க குடும்ப உறுப்பினர் தூக்கி வச்சுட்டா வந்து 2 பேரையும் ஒரு நாள் முழுக்க வச்சுருந்தாங்க. எதுக்கு வச்சுருந்தாங்க? இப்போவா? இந்த 2 பேர்த்தையும் அந்த 6ஆம் தேதி கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. அவங்கள பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் என்னை அனுப்புகிறாரு. ஆனாலும் எங்ககிட்ட தெரியப்படுத்தலை. இவரை நைட்டு வரைக்கும் வச்சுருந்து 9:30க்கு அனுப்புகிறாங்க.
அதே மாதிரி என் பிள்ளைய அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்கல்ல, என் பையன் சண்டை போட்டான், ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு சொல்லிட்டு தான் எங்கள் 2 பேர்த்தையும் கொண்டு போனாங்க. அவங்களும் என் பையனை அதை விட அதிகமாக சித்திரவதை பண்ணி காலை உடைச்சி அவனை கொண்டிருக்காங்க. ஏன் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கள கொண்டு வந்து உள்ளே வைக்க வேண்டியதானே? உள்ளே வச்சா அவங்க தன்னால் வருவாங்கல்ல, ஏன் அதை செய்ய மாட்றாங்க? ஏழைக்கு ஒரு நீதி காவலர்கள் அதாவது சாமானியன் குற்றம் செய்தால் கைது செய்யக்கூடிய போலீஸு, காவல்துறை கொலை செய்தால் ஏன் கைது செய்ய தயங்குது? இல்லை இதில் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கொலை வழக்காக மாற்றப்பட்டதுக்கு பிறகு கூட அந்த விசாரணை ஒரு கொலை விசாரணையாக, ஒரு கொலை குற்ற விசாரணையாக அது மாறி இருக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இதில் சம்மந்தப்பட்டவர்கள் யார் அப்படின்ற அந்த பெயர்கள்லாம் வந்து ஏற்கனவே இருக்குது அப்படின்னும்போது, அவர்கள் எல்லாருமே சந்தேக வலயத்துக்குள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னும்போது, அவர்களை ஏன் கைது செய்யவில்லை? அவர்கள் காவல்துறையினர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சி நடக்கிறதா அப்படின்றது தான் வந்து இந்த ஆகாஷுடைய கேஸில் எழுப்பக்கூடிய ஒரே கேள்வியாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த போராட்டத்தை இந்த குடும்பத்தினர் தொடர்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குற்றவாளிகளையும் அடையாளப்படுத்தியிருக்கான், பேரை சொல்லியிருக்கான். திருப்போணம் ஆய்வாளர் திலீபன், மானாமதுரை சார்பு ஆய்வாளர் குகன் உட்பட 16 காவலர்கள். அந்த குகனைலாம் சாட்சியாக விசாரிக்கப்பட்ட அந்த சாட்சிகள் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க, அடையாளப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் கைது பண்ணலை? குறைஞ்சபட்சம் கைதாச்சும் 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அந்த 6 பேரையாச்சும் நீங்கள் ரிமாண்டில் காட்டியிருக்கணும்ல நேரம். அதாவது கஸ்டடியில் வைத்து சித்திரவதை செய்ததாக ஆகாஷே வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். அதை டையிங் டெக்ளரேஷனாக கொடுத்துருக்கிறார். தன்னுடைய மரண வாக்குமூலமாக அதை பதிவு செய்திருக்கிறாங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அஃப்சல் ஃபாத்திமா. அப்போது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு டையிங் டெக்ளரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகள் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும்போது, இதில் இதுவரை ஏன் கைது நடவடிக்கை நடக்கவில்லை அப்படின்றது தான் வந்து தமிழக அரசை நோக்கி, தமிழக காவல்துறையை நோக்கி இந்த குடும்பம் அந்த கேள்வியை எழுப்புகிறது. இந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிவகங்கையிலேருந்து இன்னொரு பகுதியிலையும் வந்து அந்த போராட்டம் தொடர்கிறது. அங்கேயும் போய் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நியூஸ் மினிட் செய்திகளுக்காக சிவகங்கை மானாமதுரையிலேருந்து ஷபீர் அஹ்மத்.